2000 ஷேர் விற்கிறேன். பட் ஆனால் கேட்கறவங்க எத்தனை பேர் கேட்கறாங்க? 2500 ஷேர்ஸ் கேட்கறாங்க. ரஜினி சார் படமோ இல்லை விஜய் சார், ஆனரபிள் சிஎம் விஜய் சார் படமோ, என்ன லைக் சூர்யா சார் படமோ, இந்த மாதிரி யாராவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் கேட்கறோம், தேட்டரில் போய் கேட்கறோம், தேட்டரில் டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட். அதனால வர கஸ்டமர்ஸ் என்ன ஆகுது? இருக்கிறது ஒரு 600 சீட் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 650 பேர் வந்து பார்க்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம். நான் கூப்பிட்டதை விட கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதிகமாக வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் இப்போ 500 பேர் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 500 பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 500 பேரையும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க வெளில துணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னா ஒரு 250 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு 250 பேர் என்ன பண்ணிடுவோம்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணுவான். என்னது அது? என்ன ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருவோம். ஆனால் இப்போ 250 ரிஜெக்ட் பண்ணிட்டு 250 ப்ரோரேட்டா பண்ணுறாங்கல்ல, அப்போ அதுக்கு பேர் என்னன்னா பார்ஷியல் ப்ரோரேட்டா. அது என்ன பார்ஷியல் ப்ரோரேட்டா? பாதி பேர் ஓகே பண்ணிட்டோம், பாதி பேர் ரிஜெக்ட் பண்ணோம், அதனால பார்ஷியல் ப்ரோரேட்டா. இப்போ எக்ஸ்ட்ரா 500 பேர் வந்தாங்கல்ல, இந்த 500 பேரையும் உள்ள உட்கார வச்சு யாரையுமே ரிஜெக்ட் பண்ணாமல் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரோரேட்டா. அதுக்கு பேர் என்னது? ப்ரோரேட்டா. வெறும் ப்ரோரேட்டானா எக்ஸஸா வந்த எல்லா அப்ளிகன்ஸையும் உள்ள வாங்க உட்காந்துக்கங்கன்னு சொல்றது.